ஆட சப்பாத்தி கூட டிஃபரெண்டா பாம்பே சட்னியா? ஆமாங்க, இது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. பேனை வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெரிய வெங்காயம், இது கூடவே 5 பச்சை மிளகாய கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தக்காளியில சாஃப்ட் ஆகணும் இல்லையா, நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி எல்லாம் சாஃப்டான பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்ப ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாம கலந்து வச்சுக்கோங்க. இப்ப கலந்தோம் இல்லையா, இந்த மாவு இப்ப பவுல்ல சேர்த்துக்கலாங்க. பவுல்ல சேர்த்த பிறகு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் கொதி வந்தவன 2 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விட்டு கம கமன்னு வாசனையோட பவுல்ல மாத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, பாம்பே சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா